உடனே மறுபடியும் பல பிராமணால் அனுப்பிச்சாள். ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அனுப்பிச்சாள் தமயந்தி. இப்படி நம்பி தூங்கின ஒரு மனைவியை கை விடுவதுண்டா? இது தர்மமா, இது சத்தியமா என்று ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அனுப்பிச்சாள். இதை போய் பிராமணாலாம் பல ஊர்களில் போய் சொன்னால், யாராவது பத சொன்னா வந்து சொல்லுவோம்னாள். ஒருத்தரும் பத சொல்லல. பர்ணாவன் ஒரு பிராமணன் அயோத்தியில போய் சாப்பிட்டுட்டு வாசல்ல வர போய் இந்த ஸ்லோகத்தை அங்கேயும் சொன்னார், உள்ளேயும் சொன்னார், வெளியிலையும் சொன்னார். இந்த குதிரை தைச்சுட்டு இருந்த இந்த பாகுகன் அதுக்கு பத சொன்னாளா? பைஷம்யமபிசம்பிராப்தா கோபாயந்தி குலத்ரியா ஆத்மானம் ஆத்மனா சத்யா ஜிதஸ்வர்கோ ந சம்சய. அப்ப பத சொன்னாளாம், எத்தனை கஷ்டம் வந்தாலும் பதிவிரதைகள் உயிரை வச்சுப்பாள். பர்த்தாவுடைய கஷ்டம் தெரிஞ்சு தெய்வத்தை வேண்டுவாள். நல்ல காலம் வந்துவிடும், தெய்வம் கை விட்டுவிடாது, தர்மம் கை விட்டுவிடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சானா. இத போய் சொன்னாள். தம் பர்த்தா சொன்ன பதிலா தோன்றுது அவளுக்கு. ரூபமும் வித்தியாசமா இருக்கு. ரூபே மேஸ்தி விபரியா, ரூபம் மாறி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், ஒன்னும் புரியலையே என்னாள். மறுபடியும் அதுக்கு மேல ஒரு யோசனை பண்ணி அம்மாவை கூப்பிட்டு சொன்னாள், அம்மா ஒரே ஒரு காரியம் பண்றேன், அப்பாட்ட சொல்லப்படாது, வேற ஒத்துட்ட நீ சொல்லப்படாது சொன்னாள். என்ன செஞ்சாலும் செய்யினாள். சுதேவன் என்னை வந்து செய்தி தேசத்துல கண்டுபிடிச்சாரே, அவர் இடத்துல ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறேன். அப்பா கையெழுத்து போட்டா போல போய் கையெழுத்து, நீ அதுக்கு சம்மதிக்கணும், இடம் கொடுக்கணும் எனக்கு. நான் என்ன எழுதி அனுப்புறேன், என் பொண்ணு தமயந்தி நாளை தினம் காலையில ஒரு புருஷனை வரிக்க போறாள். நலோ ஜீவதிவா நலோ ஜீவன் மிருத்தோபிவா, நலன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. அதுக்காக ராஜானோ ராஜபுத்திராச்ச சம்பிராப்தாஸ்து சஹசிரஷா, ஆயிரக்கணக்கான ராஜாக்களும் ராஜகுமாராலும் என் தேசத்துல விதர்ப்ப தேசத்துல வந்து குவிந்து கிடக்கார்கள். தமயந்தி வரிக்க போறாள், பூமாலையை போட போறாள். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க வரலாம், உங்களை வரிச்சாலும் வரிப்பாள் என் குழந்தை. ஒரு லெட்டர் தூபர்ணனுக்கு ராஜா எழுதுறா போல எழுதி கொடுத்துட்டாள். இதை கொண்டு போய் கொடுன்னு சொல்லிவிட்டாள். இந்த சுதேவன் என்னைக்கு போறையோ அன்னைக்கு கொண்டு போய் கொடுன்னு விட்டாள். இவன் இங்க இருந்து நடந்து சிரமப்பட்டு போன அன்னைக்கு கொண்டு போய் கொடுக்குறான். பார்த்தா அவன் நாளைக்கு காலம்பரன்னு எழுதிருக்கு. இன்னைக்கு காலம்பரம் 8 மணிக்கு கொடுத்தான். 100 யோஜனை தூரம் இருக்கு விதர்ப தேசம் அயோத்தியிலிருந்து. உடனே பார்த்ததே அவருக்கு தமயந்தியினுடைய ரூபத்தை பத்தி தேவர்கள்லாம் ஆசைப்பட்டது தெரியும். என்னமோ நம்ம கழுத்து நான் வேட்டமே அந்த மாலைன்னு நினைச்சா. ஏலம் எடுக்கிறதுக்கு எல்லாருமா போகணும் இல்லையோ, முடியாதவங்க கூட நம்ம பாப்பமே, குறைச்சு நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு வரட்டமே நினைப்பா. 1000 வேலையே தரித்திரனுக்கு வருமா 1000 வேலையே அப்படி போகணும். அது மாதிரி என்னமோ கிடைக்கட்டமே நினைச்சுக்கிட்டு போனான் ருத்துபர்ணன். ஆனா போகணுமேனு கவலைப்பட்டு இவனை கூப்பிட்டார். பாகுகனே, பாகுகன் பேர் நலனுக்கங்க. பாகுக சத்மனா ஸ்திதம் நாள். பாகுகன்கிற ஒரு கபடமான ரூபத்தோட இருக்காளாம் நலன். கூப்பிட்டு காட்டாள். பாகுகா, அவன் உற்சாகமா சொல்றான், வெத்தலை போட்டுக்கிட்டே சந்தோஷமா. நலன்னு தெரியாதுல்லையே அவனுக்கு, நலன் இருக்கானா போட்டானான்னு தெரியலையா. தமயந்தி வார புருஷனை வரிக்க போறாளாம். எனக்கு ஒரு லெட்டர் வந்துடுத்து. ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் ராஜகுமாரால வந்து குவிஞ்சு கிடக்கா. ஒரே டின்னரா இருக்காங்க. நாளை காலம்பரமா இங்க இருந்து போனா நாளை காலம்பரத்துக்குள்ள போகுமா நம்ம குதிரை நாளா. ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடிண்டு உள்ள அழுதானா. அந்த அழுதது நாள். ஆஹா, சாபத்தியாச்ச விசேஷத்தா, குழந்தைகள் இருக்கு, ஒரு புருஷனா தமயந்தியா, அவளுக்கு இப்படி தோணித்துதா, இப்படி எல்லாம் நினைச்சு அழுதானா. உள்ளே கலங்கின கண்ணோட திறந்தான் கண்ணை. என்ன யோசிச்சியே என்னன்னு கேட்டாள். குதிரை போகுமா போகாதான்னு யோசிச்சேன்னு விட்டான். அதையும் அப்படி சொல்லி மேக்கரிச்சு விட்டான். தேரை கொண்டு விட்டான். வாசல்ல போகும்னு விட்டான். வேறுங்கொன்னா அவன் பறக்கிறான். இவனை காட்டில் அவன் பறக்கிறான். ருத்துபர்ணன் தங்க இடத்துல மாலை வேணும்னு வேறுண்டு போறான். தான் போறான் இந்த பாகுகன். இவனுக்கு ஒத்தாசைக்காக அந்த வார்ஷ்ணேயன் அங்க வந்திருக்கானே நலனுடைய சாரதி, அவனையும் தூக்கி பக்கத்துல ருத்துபர்ணன் உட்காத்தி வச்சான். தேர் போறது, பட்டு 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 பட்டுன்னு போறது. இந்த வார்ஷ்ணேயன் என்ன எங்க எஜமான் ஓட்டுறா போல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு கால் எங்க எஜமான நலனிடத்துல கத்துக்கின்ற வித்தையோ இவன். எத்தனையோ மகான்கள் உலகத்துல இருக்கா, அப்படி இருக்கலாம். என்ன எங்க எஜமான் கால் வச்சுக்கிறா போல இருக்கே, ஷவுக்கு பிடிக்கிறா போல இருக்கே, நான் அப்படி கேட்கறது. இவன் உள்ளூர குமரிக்கின்ற இருக்கான் இந்த வார்ஷ்ணேயன். தேர் போயிட்டே இருந்தது, நடு காட்டுல போறது. வேகமா போற போது இவன் நல்ல சூட்சமான பட்டு மேல போட்டு இருந்தான். சைனா தேசத்து பட்டு. ருத்துபர்ணன் மாப்பிள்ளையானா போறான், மேல போட்டு இருந்தான். அது காத்துல பறந்து பின்னாடி போயிடுது. போன உடனே பாகுகான் கூப்பிட்டா, என் பட்டு பறந்து போச்சுன்னா, நீ சொல்லி இப்போ வந்த இடம் 100 மைல் வந்துடுத்து, 10 யோஜனை வந்துடுத்துன்னு சொன்னான் தேரு. அது வந்துடுத்துன்னு இவனுக்கு தெரிஞ்சது. என்னமோ நீதான் ரொம்ப சாலக்கா குதிரை ஓட்டுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம், எங்கிட்டையும் ஒரு இது
கணன வித்தையும் அட்ச வித்தையும் என்கிட்ட இருக்கு, 2 வித்தை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நினைக்காத, எனக்கு இந்த சக்தி உண்டுன்னு சொன்னாள். என்ன பண்ணுவே அதனாலேன்னு கேட்டாள். இது ஒரு தாந்திரி மரம் இருக்கே, விபீதகம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. இந்த மரத்துல 2 கோடி பழம், 2 கோடி இலை கிளைகள்ல இருக்கு, பழம் மட்டும் 2 பழம் கூட இருக்குன்னு சொன்னார். இது ஒரு முடியாது, வெள்ளக்காக்காயில லட்சம் காக்கா பறக்கிறதுன்னு சொன்னார். யாரும் எண்ண முடியும் ஆகாசத்துல என்று கேட்டாள். ஒண்ணு பண்ணுனாள், ஒரு கலையை ஒடிச்சு பாரு, 4995 இலையும் 4995 பழமும் இன்னும் 2 பழம் கூடவும் இருக்கா இல்லையா பாருன்னு சொன்னாள். ஒடிச்சு எண்ணினா இவன் சொன்னபடி இருக்கு. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. என்னப்பா வித்தை இது ராஜன்னு, எனக்கு இந்த வித்தையை நீங்க கொடுக்கணும். அட்ச வித்தையும் தரேன், கணன வித்தையும் தரேன், நீ அஸ்வ வித்தியை எனக்கு உபதேசம் பண்ணணும், நான் பண்றேன்னா. உடனே கணன வித்தையும் அட்ச வித்தையும் உபதேசம் பண்ணினா. தேர்லையே கால் நம்பி ஆசம் விழுந்துட்டு அங்கேயே தேருக்கு பக்கத்துல உட்காந்து உபதேசம் ஆச்சு. தேர்ல ஏறுன்னா இல்ல அஸ்வ வித்தியை சொல்றேன்னா மெனக்கடாதே, எல்லாம் சுயம்பரம் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டம்னா ருத்துபர்ணனே அப்புறம் வாங்கிக்கிறேன்னா, இது உங்ககிட்ட இருக்கட்டும் அப்புறம் வாங்கிக்கிறேன்னா